கடவுள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எங்களது இனிய வணக்கம். தற்போது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு சனி பகவான் மீன ராசியில் அமர்ந்திருக்கிற சனி பகவான் வக்ரகதி ஆகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறார், என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போறான்னு பார்க்க போறோம். அதாவது இந்த சனி வக்ர பயிற்சியை பத்தி பேசுவதற்காக உங்களுடைய அன்பு சகோதரன் டிஜே சுந்தரபாண்டி ஆகிய நான், வாழ்க நலமுடன் ஜோதிடர் சுந்தரபாண்டி, உங்களிடம் சனி பகவான் வக்ரகதியாகி உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாங்கிறத தெளிவாக செக் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். அதே போல இந்த சனி பகவான் வக்ரகதி ஆகும்போது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்னென்ன விஷயங்கள்ல எப்படி இருக்கணும், என்ன மாதிரி மாற்றம் ஏற்பட போகுதுன்னு என்னுடன் தற்போது பேச வந்திருக்கிற மிகப்பெரிய ஜோதிடர், மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரி அம்மாவும் வந்திருக்காங்க. ஸோ எங்களுடைய ரெண்டு பேருடைய கருத்துக்களையும் சனி பகவானுடைய மிக முக்கியமான செயல்பாடுகளையும் முழுமையா பாருங்க. அதாவது சனி பகவான் வக்ரகதி ஆகும்போது என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுங்கிறத பத்தி உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடராகிய டிஜே சுந்தரபாண்டி நான் உங்களுக்கு தெளிவாக செக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அதே போல இந்த சனி வக்ர பயிற்சியை பத்தி பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிற மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரி அம்மாவும் வந்திருக்காங்க. ஸோ எங்களுடைய கருத்துக்களை முழுமையா பாருங்க. ஸோ இப்ப இந்த சனி பகவான் வக்ரகதி ஆகி என்னென்ன மாற்றங்களை, என்னென்ன விஷயங்களை கொடுக்க போறாங்கிறத கொஞ்சம் அம்மா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சனி வக்ரம் பொதுவாகவே ஒரு கிரகம் வக்ரமான என்ன இருக்குன்னா, சூரியனுடைய கதிர்வீச்சு கிடைக்காத காரணத்தால்தான். சூரியனுக்கு சனி 6, 7, 8 இந்த மாதிரி ஸ்தானங்கள்ல அமர்றப்ப சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் கிடைக்காது. அதனாலதான் பாருங்க ஒரு கிரகம் வக்ரம் ஆகிறது. இப்ப அதே நேரங்கள் தான் பாருங்க இந்த வரக்கூடிய நாட்கள்ல சனியோட வக்ரங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அப்ப சனி ஏற்கனவே பாருங்க மீன வீட்டுல இருக்காரு. சனி ஏற்கனவே பாருங்க மீனத்துக்கு வந்ததுல உலக அளவுல பாருங்க பெரிய போராட்டம், போர் எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்ப வக்ரகதி வேற ஆகுறாரு, எந்த பாதிப்பு இருக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் பாத்துங்க மனசுக்குள்ள ஒரு திகில், பயம் எல்லாமே இருக்கத்தான் செய்யுது. இதனால ஒன்றும் பயப்பட வேண்டியதே கிடையாது. ஒரு சில விஷயங்கள்ல நாம நிதானம், பொறுமை, கடவுள் வழிபாடு, ஆன்மீக சிந்தனைகள் அனைத்துமே இருந்தாலே எந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம பொறுமையான வாழ்க்கையை கொண்டு வர முடியும். அதாவது மேடம் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அதாவது சனி பகவான் சூரியனுடைய கதிர்வீச்சுகளை விட்டு கொஞ்சம் விலகும் போது அவர் வக்ரகதி ஆவார்னு சொன்னாங்க. சரி, வக்ரகதி எப்போ ஆறாரு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதாவது ஜூலை மாதம் 27ஆம் தேதி நம்முடைய சனி பகவான் எந்த நட்சத்திரத்தில் வக்ரகதி ஆறாருன்னா, ரேவதி நட்சத்திரத்தில் வக்ரகதி ஆறார். அப்போ ஆல்ரெடி அவர் இப்போ பயணம் செய்யும் போது ரேவதி நட்சத்திரத்தில் தான் போய்கிருக்கார். ஸோ ரேவதி நட்சத்திரத்தில் என்ன பண்றாரு, தன்னுடைய பாதங்கள்ல ரிவர்ஸ் வராரு அப்படிங்கிறது கணக்கு. சரி, இப்ப ரேவதியில மட்டுமே அவருடைய பயணம் இருக்குமா, ரேவதியிலேயே அவர் தன்னுடைய பயணத்தை முடிச்சுக்கிடுவாரா அப்படின்னா, கிட்டத்தட்ட அவர் பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அதிகாலை வரையும் தன்னுடைய வக்ரகதியை தொடங்குவதனால அவர் ரேவதியில மட்டும் முடிக்க மாட்டாருங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரேவதியில 9/10/2026 வரையும் ரேவதி நட்சத்திரத்துல சனி பகவான் வக்ரகதி ஆகி திரும்ப அப்படியே ரிவர்ஸ்ல என்ன பண்றாரு, உத்திரட்டாதி நட்சத்திரத்துல தன்னுடைய பயணத்தை வக்ரகதியில தொடங்குவார். அப்ப உத்திரட்டாதியில அவர் கரெக்டா டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அதிகாலை வரையும் இந்த பயணம் இருக்கும். ஸோ இந்த பயணங்கள் மூலமாக பெரிய பிரச்சனை வந்துருமா, ஏற்கனவே சனி பகவானாலே பிரச்சனை நம்ம சொல்லுவோம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா இது வக்ரகதி வேற ஆயிட்டாரு, அப்போ இன்னும் கொஞ்சம் பயப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குமா அப்படிங்கிற நிலைமை உங்களுடைய மனதுல ஓடிச்சுன்னா கவலையே பட வேண்டாம். ஒரே ஒரு விஷயம்தான், நவ கிரகத்தில் சுப கிரகமான குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக நம்முடைய சனி பகவான வக்ரகதி பெற்ற சனி பகவானை பார்த்துருக்கார். ஸோ அந்த பார்வை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 31/10/2026 வரையும் பர்ஃபெக்டா கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த 31ஆம் தேதி ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை சனி பகவானுக்கு கிடைக்காது. ஸோ இந்த குறிப்பிட்ட காலம் 42 நாட்கள் நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப கவனமாக, நிதானமாக, பொறுமையாக எந்த விஷயம் செய்தாலும் அவருடைய பார்வை அமைப்பு, அவர் அமர்ந்த இடத்தோட அமைப்பை வச்சு நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்படணும். 42 நாள் தாங்க. அதான் சொன்னால் கோள்களும் உங்களுக்கு உதவி செய்யும், உங்களுடைய தெய்வங்களும் உங்களுக்கு உதவி செய்யும். இருந்தாலும் நீங்கள் என்னென்ன விஷயங்களை நன்மை அடைய போகிறீங்க, என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்குங்கிறத வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அன்பான தனுசு ராசி நேயர்களே, சனி வக்ர காலங்கள் உங்க ராசிக்கு 2, 3 கூடிய சனி பகவான் 4ஆம் இடத்துல காவல்ல இருக்காரு பாருங்க. இப்ப வக்கரத்துல வந்துட்டாரு.
ஆல்ரெடி தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய உடல்நல பிரச்சனைகள், பல விதமான குழப்பங்கள், இருக்கிற சொத்துக்களை விற்போமா இல்லை வச்சிருப்போமா, கடன் பிரச்சனைக்காண்டி எல்லாமே யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் இந்த வக்கரச்சனி காலங்கள்ல வந்து நீங்க அந்த அளவுக்கு வந்து யோசிக்கவே வேண்டாம். ஏன்னா உங்க 2ஆம் இடத்துக்காரர் தான் வக்கரமாகறாரு. அது போக பாருங்க, உங்களுடைய ராசி அதிபதியே வந்து உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து உச்ச குருவா இருந்து 4ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப 2ஆம் அதிபதியவும் அவருடைய பார்வைப்படுது, 2ஆம் இடத்தையும் பாக்குறாரு. அப்ப இந்த நேரங்கள்ல பாருங்க, நீங்க ஏற்கனவே வந்து ரொம்ப நீண்ட நாளுக்கு முன்னாடி ஒரு விஷயங்களை நீங்க பணம் முதலீடு பண்ணிருப்பீங்கல்ல, அந்த இன்வெஸ்ட் பண்ண பணம் வந்து திடீர்னு வந்து நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல அந்த பணம் உங்களுக்கு வரவு வரும். அப்ப இது ஒரு பக்கம் நமக்கு வந்து மனசுல ஒரு சந்தோஷமும் ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயம்தான். அப்ப இதனால நீங்க வந்து ஒரு சொத்துக்களை விற்கக்கூடிய சூழல் இருந்தால் அது மாறிடும். ஏன்னா பண தேவைகள் உங்களுக்கு வந்து பூர்த்தி ஆகுது. அதே நேரங்கள்ல சில விஷயங்களால நீங்க வந்து குடும்பத்தை விட்டு சுப பிரிவுகளாக, ஒரு வேலை விஷயமாகவோ இல்லைன்னா ஒரு படிப்பு விஷயமாகவோ நீங்க வந்து உங்களுடைய குடும்பத்தை விட்டு கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சு இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த தனுசு ராசிக்காரருக்கு இந்த காலகட்டங்கள்ல இருக்கும். அப்ப அக்டோபர் 30 வரைக்கும் நீங்க வந்து கொஞ்சம் வெளியூர், வெளிநாடு இந்த மாதிரி தொழில் நிமித்தமாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகள் வர்றப்ப நீங்க வந்து பயன்படுத்திக்கங்க, அதை நீங்க அவாய்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அவாய்ட் பண்ணீங்கன்னா இந்த சுப பிரிவானது வேற மாதிரியான பிரிவுகளை கொண்டு வந்து விட்டுரும். வரக்கூடிய வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கங்க. அதே நேரங்கள்ல வக்கர சனியோட பார்வை வந்து உங்க ராசிக்கு 6ஆம் இடத்து மேலையும் படுது. அப்ப அந்த 6ஆம் இடத்துல படுறதுனால உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். இது வரைக்கும் உங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தவங்க எதிரியா இருக்காங்க, அவங்கதான் உங்களுடைய முயற்சிகளை வந்து தடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த அக்டோபர் 30க்குள்ளேயே பாருங்க அந்த எதிரிகளுடைய தொல்லை வந்து சரியாயிரும். அவங்க யாருன்னே தெரியாம, அவங்க இருக்கிற இடமே தெரியாம போயிடுவாங்க. அந்த அளவுக்கு வக்கர சனியோட பார்வை உங்களுக்கு நல்ல விஷயங்களே செய்யுது. புத்திர பாக்கியம், தாமதப்பட்ட குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்றது கூட இந்த குரு பகவானுடைய 4ஆம் இடத்தை வந்து பாக்குறதுனால உங்களுக்கு புத்திர பாக்கியம் இந்த நேரங்களில் திடீர்னு உங்களுக்கு அதுக்குண்டான அறிகுறிகளும் தெரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இடம் வந்து நான் ஒரு வீட்டில் வந்து பழைய வீட்டில் இருக்கேன், வாடகை வீட்டில் இருக்கேனால வந்து அந்த வீடு எனக்கு வசதி குறைவா இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு வந்து வீடு மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரங்களில் வீடு கட்டக்கூடிய வாய்ப்புமே அதிகமா இருக்குது. எதையாவது ஒரு சுத்தம் அப்படியா சொந்த வீடு கட்டிடணும். ஏன்னா அவங்க ராசிநாதனும் 4க்குடைய குரு பாருங்க 8ஆம் இடத்துல உச்சபலத்தோட இருக்காரு. அப்ப 8ஆம் இடத்துக்கு போனே அவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. கண்டிப்பான முறையில ஒரு வீடை கொடுத்துரும், சொத்தை கொடுத்துடணும். அவர் வீடு அவரே பார்க்கறது ரொம்ப சிறப்பு. 2, 3 வேற சனி பகவானை பார்க்கறதுனால ஏதாவது ஒரு வருமானம் உங்களுடைய முயற்சிகள், சுய முயற்சிகள் மூலமாக ஒரு வீடு, ஒரு அழகான ஒரு அசரியான வீடு கட்டக்கூடிய அமைப்பை வந்து அந்த உச்ச குரு 8ஆம் இடத்துல இருந்து செய்ய ஆரம்பிச்சிருவாரு. திடீர் அதிர்ஷ்டங்களும் இந்த நேரங்கள்ல உங்களுக்கு நடக்கும். அது வந்து உங்க முயற்சியால நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. நீண்ட தூர பிரயாணங்கள் செல்வதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. கடல் கடந்து செல்வதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதே நேரத்துல சில நேரங்கள்ல ஒரு சில தனுசு ராசி நேயர்களுக்கு உங்களுடைய குழந்தைகளை வெளியூருக்கு அனுப்புறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. படிப்பு விஷயமாகவோ ஏன்னா உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் முடிச்சு உங்களை விட்டு அவங்க பிரிந்து போறதுக்குமே வந்து இந்த காலகட்டங்கள வாய்ப்பு இருக்குன்னா அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கங்க. பெரும்பாலும் நீங்க வந்து இரவு நேர தூக்கத்தை நம்ம வந்து கடைபிடிக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால கொஞ்சம் மேல்காலில் எப்ப பார்த்தாலும் நைட்டு தூக்கமே வராது, அசதியாவே இருந்துகிட்டே இருக்கும். காலைல எந்திரிச்சு ஆட்டோமேட்டிக்கா அவங்க வேலை பார்க்கறதுக்கு ரொம்ப டயர்டா இருக்கும். அப்ப இதனால வந்து இந்த நேரங்களில் நீங்க தூக்கத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். 3ஆம் இடத்துல ராகு பகவானுடைய அமர்வு வேற உங்களுக்கு அப்பக்கப்ப ஒரு நீங்க இருக்கக்கூடிய முயற்சிகள்லாம் பிரேக் போட்டுட்டே இருப்பாரு. அப்ப இது எல்லாமே பாருங்களேன் அக்டோபர் 30க்கு அப்புறம் சரியாகிவிடும். ஏன்னா அக்டோபர் 30க்கு அப்புறம் பாருங்க உங்களுடைய ராசிநாதன் வந்து உங்களுக்கு பாகிஸ்தானத்துல வந்து அமர்ந்து உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்க ராகு பகவானை பாக்குறதுனால முயற்சிகள் அனைத்துமே பாருங்க வெற்றிகரமாக போறதுக்கு உங்க ராசிநாதனை வந்து பாகிஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையானது அதிக பலம் பெறும். அப்ப நேரங்கள்ல முடிந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய முன்னோர்கள் வழிபாடு நீங்க வந்து செஞ்சுக்கிறது தனுசு ராசியான உங்களுக்கு ரொம்ப சிறப்பானதா இருக்கும். இந்த மேலும் பாருங்க இந்த வக்கர சனியால என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறத நம்முடைய அருமை சகோதரர் டி.சி. சுந்தரபாண்டி அவர்கள் ரொம்ப தெளிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவார். அதாவது தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெற்று அமர்ந்து குருவுடைய பார்வை மூலமாக கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி பகல் வரையும் பாதிப்படையாம உங்களை பாதுகாப்பா கொண்டு போவார். இந்த சனியாளர் வக்கரம் பெற்றா, சனி பகவான் வக்கரம் பெற்றுட்டாலே
அவர் எந்த இடத்துல வக்கரம் பெற்றாரோ அந்த இடத்துடைய தன்மை வேற லெவல்ல மாறும். ஆனா குரு பார்வை இருக்கிறதுனால கிட்டத்தட்ட தனுசு ராசிக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக 2026 அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி வரையும் எடுத்துக்கலாம். இதை தாண்டி இந்த அக்டோபர் 30ஆம் தேதி வரையும் என்னென்ன விஷயங்களை வக்கரம் பெற்ற சனி பகவான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கொடுப்பார் அப்படின்னா, உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் உள்ள போராட்டங்களுக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுப்பார். ஏற்கனவே தொழில் நடத்திக்கிறீங்க, தொழில் நடத்த முடியாமல் இப்போ கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னா உங்க தொழில ஒரு நிலையான தன்மை பெறக்கூடிய வாய்ப்பு உறுதியாக உண்டு. என்னை பொறுத்த வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி என்பவர்கள் எல்லாமே தொழிலுக்கு சிறந்தவர்கள். ஒரு தொழில ஒரு மேன்மையான ஒரு நிலைக்கு போகக்கூடிய நபர்கள் யாரா தனுஷ் ராசிக்காக தான். அவங்க போறீங்க, நீங்க போறீங்களோ இல்லையோ, உங்க கூட பயணிக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே ஒரு தொழிலுடைய நுணுக்கத்தை கற்றுக் கொடுத்தவர்கள். நீங்க பல போராட்டம் கஷ்டத்தை அனுப்பிச்சுதான் நீங்க ஒரு தொழிலை கத்துக்கிருவீங்க. ஆனா உங்க கூட இருக்கவங்க எல்லாமே ஒரு லக்கி உண்மையிலேயே. ஏன்னா உங்களுடைய அனுபவ பாடங்கள் நீங்க அப்படியே சொல்றதுனால அவங்க போராட்டம் அடையாம என்ன பண்றாங்க, அவங்க தொழிலை ஸ்டாண்டர்ட் பண்ணுவாங்க. இதை உங்ககிட்ட கத்துக்கிட்ட நபர்களே உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க. ஸோ இப்படிதான் நிறைய தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கை பாடத்தை கிட்டத்தட்ட ஒரு 5 வருடத்துல உணர்ந்தீங்க. சார் நான் கற்றுக் கொடுத்தேன் சார், எதுக்கு கடை போட்டுருக்குவது, நான் கற்றுக் கொடுத்தவர் தான், ஆனால் என்ன வளர விடாமல் அவர் தடுத்துக்கு இருக்காரு. இப்படி எத்தனை பேர் மனசுக்குள்ள கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த நிலை மாறும். எவ்வளவு தடைகள் வந்தாலும் அத்தனை விதமான தடைகளை தகர்த்தெறிந்து நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வக்ரம் பெற்ற சனி பகவான் அக்டோபர் 30க்குள்ள கொடுப்பார். உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதேனும் வில்லங்கம் இருக்கு, ஏதேனும் பிரச்சனை இருக்கு, உங்களை ஏமாத்தன்னு ஒரு முடிவெடுத்து சதி திட்டங்கள் செய்திருந்தாலும் அந்த அத்தனை விதமான சதி திட்டங்களையும் முறியடித்து உங்களுக்கான பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு வக்கரம் பெற்ற சனி பகவான் குருவுடைய பார்வை மூலமாக உங்களுக்கு உறுதியாக சிறப்படையக்கூடிய வாய்ப்பாக கிரகங்கள் சூப்பராக கொடுக்கும். ஸோ இவ்வளவு நன்மைகள் இருக்கு. இந்த அக்டோபர் 31ஆம் தேதியிலிருந்து 42 நாட்கள், அதாவது டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரையும் தனுசு ராசிக்காரங்க என்ன விஷயங்களை கவனமா இருக்கணும்னா, அதாவது புதியதாக கடன் வாங்குவதாக இருந்தால் தயவு செய்து வாங்கிடக்கூடாது, உணர்ச்சிப்பட்டு வாங்கிடக்கூடாது. அதே அந்த பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பிரச்சனைனா பட்டுன்னு கையெழுத்து போடுறது, செக் எடுத்து கொடுக்கறது, அல்லது ஒரு ரெஸ்பான்ஸாக பதில் சொல்றது, இதெல்லாம் நீங்கள் நிப்பாட்டணும். ஏன்னா நீங்க யாருக்கு உதவி செய்யணும்னு சொல்லி இந்த காலகட்டங்களில் யார் செய்ய போறீங்களோ அவர்கள் மூலமாகவே உங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறது உண்மை. அதுபோல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல ஏதேனும் சின்ன சின்ன பிரச்சனை வருதுன்னா, தலைவலி, கால்வலி, மூட்டு வலி, மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஷோல்டர் உங்களுக்கு பெயின் கொஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு இப்போ கூட இருக்கலாம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இல்லை வந்துச்சுன்னா கட்டாயம் என்ன பண்ணும், பக்கத்தில் இருக்க சரியான மருத்துவரை நாடி அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா பாதிப்பு இல்லாத சூழ்நிலையை தனுசு ராசி என்பவர்கள் உறுதியாக ஹெல்த்தில் பிரச்சனை சார் சூப்பராக அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. கடன் மட்டும் புதிய கடன் எக்காலத்தை கொண்டு வாங்கிடக்கூடாது. திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன். இந்த அவன் சொன்னா இவன் சொன்ன அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க வாங்கிட்டீங்கன்னா மாட்டிக்கிறேன். ஸோ இது கவனம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4ஆம் இடத்திலேயே சனி பகவான் வக்கரம் பெற்று அமர்ந்திருக்கனால ஒரு பார்வை 31ஆம் தேதி மேல கிடைக்காதனால உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும். மாதிரியே உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களும் கவனமா இருக்கணும். புதிய வீடு வாங்குறது அல்லது வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது, ஸோ இதிலெல்லாம் அவசரப்படாம ஜனவரிக்கு மேலே பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டிங்கன்னா செலவு கம்மியாகும். இல்லைன்னா விரயங்கிறது ரொம்ப அதிகமான விரய செலவை உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலை கிரகம் கொடுத்துரும். சரி, இந்த அக்டோபர் 31ஆம் தேதிக்கு மேலே சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கு. இருந்தாலும் பாதிப்பே வராமல் உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழிபாடு இருக்கா? என்ன வழிபாடு செய்யலாம்னா, முத்துமாரியம்மன் வழிபாடு பின்பற்றுவர்களுக்கு முத்து முத்தாய் அற்புதமாய் செல்வங்களையும் குழந்தை செல்வங்களையும் கொடுப்பதற்கான துணையை அம்மா பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து என்ன தானம் கொடுக்கலாம் அப்படின்னா, பொதுவாகவே
இருக்கிறதெல்லாம் தானம் கொடுக்கறவங்க தான் தனுசு ராசி என்பர்கள். இருந்தாலும் இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் நீங்கள் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கு அன்றாடம் வரக்கூடிய நம்முடைய தூய்மை பணியாளர்கள் என்று சொல்லக்கூடிய அற்புதமான சகோதர சகோதரிகளுக்கு, நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் முடிஞ்சது அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு, நல்ல சாப்பாடு கொடுத்தீங்கன்னா நல்லதே நடக்கும் என்பது சனி பகவானின் வாக்கு. நேரிலே நீங்கள் தற்போது வரை பொறுமையாக பார்த்ததுக்கு நாங்கள் உண்மையிலேயே மனசார நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதாவது இப்போ நாங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கோச்சார கிரகமான சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள், கவனங்கள் என்ற செயல்பாடை சொல்லியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இது பொது பலன் தான். இது வந்து ஒரு 20-30% உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகமே உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும். ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுடைய நம்பர்ஸ் வந்து கீழே இருக்கும். ஸோ நீங்கள் கட்டாயம் என்ன பண்ணலாம், கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போட்டுட்டு நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான ஜாதக மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மிக துல்லியமாக நாங்கள் கணித்து உங்களுக்கு எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்வோம் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.